அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் 21/2/2026 சனிக்கிழமை, மாசி மாதத்தோட வளர்பிறை பஞ்சமி. இந்த சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பஞ்சமி அப்படிங்கிறது நமக்கெல்லாம் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. இந்த பஞ்சமி திதியானது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் பகல் 1:10 ஆரம்பித்து நாளை மதியம் 12:17 வரைக்கும் இருக்குது இந்த பஞ்சமி திதி. ஸோ இன்னைக்கு சனிக்கிழமை பாதி, ஞாயிற்றுக்கிழமை பாதி இந்த பஞ்சமி திதியானது இருக்கின்றது. பொதுவாக பஞ்சமியில் வாராகி அம்மன் வழிபாடு நம்ம இரவு நேரங்களில் செய்கிறது தான் ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா நம்ம ஞாயிற்றுக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வாங்க. பட் இருந்தாலும் வாராகி அப்படிங்கிறவங்க ஒரு அதர்வன காளி அப்படிங்கிறதால இரவு நேர வழிபாடு அட்லீஸ்ட் ஒரு 8 மணிக்கு மேலே நம்ம செய்வது அப்படிங்கிறது வழக்கம். ஒவ்வொரு மாதமுமே நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நம்ம வளர்பிறை பஞ்சமியாக இருந்தாலும் சரி, தேய்பிறை பஞ்சமியாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு இலையை வைத்து ஒரு தாந்திரிக வழிபாடு நம்ம சொல்லுவோம். கற்பூரவள்ளி இலை தாந்திரிகம். அதை நீங்கள் இன்றைக்கி தாராளமாக செய்யலாம். ஆனால் அதைவிட சிறப்பான ஒரு இலை வழிபாடு இன்றைய தினம் நாம் செய்ய வேண்டியது இந்த அரச இலை வழிபாடு அப்படிங்கிறது. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், அரச இலையை நாம் தொட்டு வணங்குவதோ அல்லது அதனுடைய இலைகளை பறிப்பதோ நம்ம சனிக்கிழமையில் மட்டும்தான் செய்யணும். மற்ற நாட்களில் மற்ற நிறைய சேனல்களில் அரச இலை வழிபாடு திங்கக்கிழமை செய்யுங்க, செவ்வாய்க்கிழமை செய்யுங்க, புதன்கிழமை செய்யுங்க அப்படின்றாங்க. பட் ஆனால் அது ரொம்ப ஒரு தவறான, அது ஒரு பாவச் செயல் நம்ம மற்ற நாட்களில் அரச இலையை பறிப்பது அப்படிங்கிறது. ஸோ இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறதால நம்ம இந்த ஒரு இலை உங்களுக்கு கிடைச்சிதுன்னா தயவு செய்து இன்றைக்கி இதை செஞ்சு பாருங்கள். ஒரே இரவில் இன்றைக்கி இரவு நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரே ஒரு விஷயத்தால் நீங்கள் பல நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். குறிப்பாக பணம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கும். கடன் தீர்ப்பதற்கான ஒரு பெரிய தொகை உங்கள் கைக்கு வரும். இல்லை நீங்கள் யார்கிட்டயோ ஒரு செலவுக்கு பணம் கேட்டிருக்கீங்க, அல்லது பேங்க்கில் லோன் கேட்டிருக்கீங்க, அல்லது உங்களுடைய வேலை செய்ய இடத்துல இருந்து வரக்கூடிய ஒரு பெரிய தொகை இன்னும் கைக்கு வரல அப்படின்னா அது எல்லாமே உங்களிடம் சேரும். பணத்தடைகள் நீங்கும். ஏன்னா இன்றைக்கி நம்ம இரவு செய்ய போகிறது அவ்வளவு சக்தி வாய்ந்தது. இதற்கு எந்தவித விதிகளும் தேவையில்லை. நோ ரூல்ஸ், நோ ரெகுலேஷன்ஸ். நீங்கள் இன்றைக்கி அசைவம் சாப்பிட்ருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் தீட்டு காலங்களில் இருந்தாலும் சரி, இதை ஜஸ்ட்டு நீங்கள் பூஜை ரூமுக்கெல்லாம் போக வேணாம், ஜஸ்ட்டு இதை நீங்கள் செய்தாலே போதுமானது. நான் இதையும் செய்யலாம் இதையும் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஆனால் ஒரே நேரத்தில் செய்யாதீங்க. ஒரு மணி நேரம் இடைவெளியில் நீங்கள் இதை செய்யலாம். சரிங்களா? ஸோ இந்த அரச மரத்தை பற்றி நம்ம நிறைய இதுக்கு முன்னாடி பேசியிருக்கிறோம். ராஜ விருட்சம் அப்படிங்கிறது தான் இந்த அரச மரம். மும்மூர்த்திகளும் இதில் வாசம் செய்கிறார்கள். மும்மூர்த்திகள் வாசம் செய்தாலே முப்பெரும் தேவியரும் அவர்களோடு வாசம் செய்வார்கள். இந்த அரச மரத்தை சுற்றி வந்தால் நமக்கு எவ்வளவு ஆரோக்கிய சார்ந்த பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய புத்தி கூர்மையை அதிகப்படுத்தும் ஒரு மரம் தான் இது. ஏன்னா அந்த காற்றை நம்ம சுவாசித்தாலே அவ்வளவு புண்ணிய பலன்கள் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த அரச இலை ஒரு 5 உங்களுக்கு கிடைச்சா போதும். நிறைய பேர் ஒரு இலை கிடைச்சாலும் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் ஒரு இலையை விட 5 இலைகள், இன்று பஞ்சமி அப்படிங்கிறதால ஒன்றுக்கு பதில் 5 இலைகள் உங்களுக்கு கிடைச்சதுன்னா விட்டுடாதீங்க. நீங்கள் மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இலைகளை கூட நீங்கள் கலெக்ட் பண்ணி இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இன்று இரவு 8 மணிக்கு மேலே இதை நீங்கள் செய்யலாங்க. இப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இதுதாங்க. ஜஸ்ட்டு 5 நல்ல நிலையில் இருக்கக்கூடிய அரச இலையை நீங்கள் எடுத்துக்கோங்க. காம்பை நீங்கள் எடுத்துடலாம். ஜஸ்ட்டு நீங்கள் 5 இலையை இதை மாதிரி மயில் தோகை மாதிரி ஒன்றின் மேல் ஒன்றாக இதை மாதிரி சர்க்குலர் பேட்டர்னில் நீங்கள் ஒரு தட்டில் வச்சிடுங்க.
பித்தளை தட்டு இல்லைன்னா நீங்கள் பேப்பர் பிளேட்டோ அல்லது அந்த அலுமினியம் ஃபாயில் பிளேட்டோ அல்லது பாக்கு மரத்தட்டு எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு ஒரு பழைய அகல் இருந்தால் போதும். நான் இப்போ டெமோக்காக புது அகல் வச்சுருக்கேன். பழைய அகலில் 5 முழு கிராம்பு, நல்ல நிலையில் இருக்கக்கூடிய கிராம்பு, அந்த மொட்டுக்கள்லாம் முழுசாக இருக்கணும், அந்த கிராம்பை எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை நீங்கள் உங்கள் வீட்டோட குபேர மூலை அல்லது கன்னி மூலை அல்லது நைருதி மூலை என்று அழைக்கக்கூடிய தென்மேற்கு சவுத் வெஸ்ட் கார்னரில் ஜஸ்ட்டு நீங்கள் 8 மணிக்கு மேலே இதை அந்த கார்னரில் வச்சிடுங்க. கார்னரில் ஒரு பீரோ இருக்குது அல்லது வேறு ஏதாவது ஒரு வெயிட் அதிகமான ஒரு பொருள் இருக்குதுன்னா ஜஸ்ட்டு நீங்கள் அதுக்கு பக்கத்தில் கீழே கூட இதை வச்சுட்டு, இதில் சாதாரணமாக நம்ம பூஜைக்கு பயன்படுத்துவோம் இல்லையா, கற்பூரம், கேம்ஃபர், ஜஸ்ட்டு சாதாரணமான கேம்ஃபர், பச்சை கற்பூரம்லாம் இல்லைங்க, சாதாரணமான கேம்ஃபரை ஒரு 2-3 வச்சுட்டு இதை அந்த இடத்துல நீங்கள் ஏற்றிடுங்க. ஜஸ்ட் இதில் வச்சுட்டு நீங்கள் ஏற்றிடுங்க. இதை அந்த இடத்துல எரியட்டும். குழந்தைகள்லாம் இருந்தால் நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. கை குழந்தைகள்லாம் இருந்ததுன்னா நீங்கள் அது எரிகிற வரைக்கும் அந்த இடத்துல இருந்து, அந்த கற்பூரம் ஃபுல்லாக எரிஞ்சு முடிஞ்சதும் சூடாக இருந்துச்சுன்னா அதை எடுத்து எங்கேயாவது ஒரு பாதுகாப்பான இடத்துல நீங்கள் வையுங்க. பட் தென்மேற்கு அந்த குபேர மூலையில் தான் இதை நீங்கள் செய்யணும். ஏன் நம்ம அந்த குபேர மூலையில் இதை செய்யணும் அப்படின்னு சொல்கிறோம்னா, எப்படி ஒரு வீட்டுக்கு வடகிழக்கு காலியாக இருக்கணும், நல்ல சுத்தபத்தமாக இருக்கணும், சூரிய வெளிச்சம் நல்லா வரணும் அப்படின்னு சொல்கிறோமோ, அதுக்கு ஜஸ்ட்டு ஆப்போசிட்டு நம்ம வீட்டோட சவுத் வெஸ்ட்டு, அதாவது நார்த் ஈஸ்ட் ஆப்போசிட் டு சவுத் வெஸ்ட்டு. சவுத் வெஸ்ட்டு தென்மேற்கு நல்ல வெயிட்டான பொருளை அங்கே வைக்கணும். பீரோ, கஜானா அல்லது மர சிற்பம் அல்லது கல் சிலைகள், நல்ல வெயிட்டான பொருளை நம்ம அங்கே வைக்கணும். ஏன்னா ஒரு பண வரவு, ஒரு வீட்டுக்கு எவ்வளோ பணம் வருது அப்படிங்கிறத ஒரு வீட்டோட வடகிழக்கு தீர்மானிக்கும். ஆனால் அந்த பணம் அந்த வீட்டில் தங்குதா இல்லையா அப்படிங்கிறத அந்த வீட்டோட தென்மேற்கு தீர்மானிக்கும். நான் சொல்கிறத கவனமாக புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் மற்ற மூலைகளை விட வடகிழக்கும் தென்மேற்கும் ரொம்ப 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 ஒரு வீட்டுக்கு முக்கியமானது. அந்த இடத்துல நீங்கள் இதை வையுங்க. வச்சுட்டு ஜஸ்ட்டு எரிய வச்சுட்டு, வர வேண்டிய பணமெல்லாம் எங்களுக்கு வரணும் அப்படிங்கிறத நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க. இந்த அரச இலையை நம்ம ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, இதற்கென்று ஒரு தனி சக்தி மகத்துவங்கள் இருக்கின்றது. அதுவும் சனிக்கிழமையில் இந்த பஞ்சமி வரதால தான் நம்ம இன்றைய தினம் இதை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறோம். ஒருவேளை அடுத்த மாத பஞ்சமி உங்களுக்கு செவ்வாய்க்கிழமையிலையோ புதன்கிழமையிலையோ வந்ததுன்னா நீங்கள் இதை செய்ய முடியாது. அதனால தான் இன்றைய தினம் மிக சிறப்பான ஒரு தினம். எல்லாருமே தவறாமல் உங்களுக்கு கிடைச்சிதுன்னா நீங்கள் விடவே விடாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு இலை தான் எனக்கு நல்ல நிலையில் கிடைச்சிது, மற்றதெல்லாம் பூச்சரிக்குது அப்படின்னாலும் நீங்கள் அந்த ஒரு இலைக்கு மேலே 5 கிராம்பு வச்சு நீங்கள் உங்கள் வீட்டோட தென்மேற்கில் இதை நீங்கள் செய்யுங்க. இரவு முழுவதும் அந்த தட்டு, அந்த இலை எல்லாமே அந்த இடத்துலையே இருக்கட்டும். பீரோவுக்கு மேலே கூட கற்பூரம் அணிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வைக்கலாம். சரிங்களா? மறுநாள் காலையில் நீங்கள் இதை டிஸ்போஸ் பண்ணிடலாம். கால்படாத இடத்துல அந்த சாம்பலையும் அந்த இலையையும் நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடலாம். நிச்சயமாக நல்லதொரு முன்னேற்றம் அப்படிங்கிறத நீங்கள் உணர்வீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.